விரல் மாமியார். முன்னொரு காலத்துல ஒரு அண்ணன் ஒரு தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, பசங்களா, இவ்வளவு நாளும் உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கவனிச்சுக்கிட்டேன். ஆனா வர வர என் உடம்பு சுகம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. முன்ன மாதிரி தெம்பா உங்களுக்கு உழைக்க முடியல. அதனால இத பத்தி நாம கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னான். நான் வேணா சமையல் வேலையை பார்த்துக்கிறேன், அண்ணன் மற்ற வேலைகளை பார்த்துக்கட்டும் அப்படின்னு இளையவன் முன்னே வந்தான். அது சரிப்படாது இளையவனே, எத்தனை நாளைக்கு இப்படி குடும்பத்தை நடத்திக்கிட்டு போக முடியும்? அதனால வேற ஏதாவது நல்ல யோசனையா இருந்தா சொல்லுங்க. நான் அம்மா. அம்மா சொல்றது சரிதான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்குள்ள பிணக்கு வந்துரும். அதோட நம்ம கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்க முடியாது. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன். வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம். அவ எல்லா காரியங்களையும் கவனிச்சுக்கட்டும். நான் மூத்தவன். மூத்தவனே, வேலைக்குன்னு ஒரு மூணாவது மனுஷி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா அதுல பல பிரச்சனைகள் வரும். அவளும் நிரந்தரமா இருப்பான்னு சொல்ல முடியாதுன்னா அம்மா. அப்படின்னா வயசுல மூத்தவரான நீயே ஒரு யோசனை சொல்லுமான்னு மூத்தவன் தாயாரை பார்த்தான். இளையவனும், ஆமா, அதுதான் சரி, நீயே சொல்லுமான்னு அவனும் அம்மாவை பார்த்தான். ரெண்டு பசங்களும் தன் மீது வச்சிருந்த பாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்து சந்தோஷமாயிட்டா அம்மா. சரி, ஒன்னு செய்வோம். மூத்தவனுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவோம். வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நாள் அம்மா. இல்லம்மா, என் பொண்டாட்டி என்ன மட்டும்தான் கவனிச்சுக்குவேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நம்ம நிம்மதியும் போயிரும். இது சரிப்பட்டு வராது அப்படின்னான் மூத்தவன். அண்ணன் சொல்றதும் சரிதான் அப்படின்னான் இளையவன். இதுல உண்மை இருக்குன்னு மூணு பேருக்குமே தோணுச்சு. அப்போ நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னு அம்மா சொன்னா. அது ரொம்ப நல்ல யோசனையா மூணு பேருக்குமே பட்டுது. தடபுடான்னு அக்காவும் தங்கச்சியுமா ரெண்டு பொண்ணுகளை பார்த்த அம்மா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் தடபுடலா ஒரே பந்தல்ல வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிட்டா. பிரச்சனை வேண்டாம்னு ரெண்டு ஜோடிக்குமே தனி ரூமு, தனி சமையலறைன்னு ஏற்பாடு பண்ணிட்டா அம்மாக்காரி. சின்னவ எப்பவுமே மாமியார்காரி கிட்ட கேட்டுதான் எதையுமே செய்வா. மாமியார் சொல்றபடித்தான் சமைப்பா, மாமியார் சொல்றபடித்தான் நடந்துக்குவா. ஆனா பெரியவ அவ இஷ்டம் போலத்தான் நடந்துக்குவா. மாமியார் எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டா. ஒரு நாள் திடீர்னு மாமியாக்காரி செத்து போயிட்டா. எல்லா காரியங்களும் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. சின்னவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மாமியார் இல்லாம எதை எப்படி செய்யறதுன்னே தெரியாம திண்டாடி போயிட்டா. அவ புருஷங்கிட்ட எனக்கு மாமியார் மாதிரியே ஒரு பொம்மை பண்ணி கொடுங்கன்னு அடம் பிடிச்சான். அவனும் ஒரு பொம்மைய செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டான். அந்த பொம்மையில எப்பவுமே 10 விரலை விரிச்சு காட்டுற மாதிரி பொம்மைக்காரன் செஞ்சிருந்தான். வீட்டுக்கு பின்னாடி திண்ணை மாதிரி இருந்த இடத்துல அந்த பொம்மைய ஒரு சாமி மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வச்சிட்டா சின்ன மருமக. சின்னவ எதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பொம்மை முன்னாடி போய் நின்னு மாமியார் கிட்ட மானசீகமா உத்தரவு வாங்கிட்டு வந்துதான் செய்வா.
தினமும் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மை கிட்ட போய் நின்னுகிட்டு, அத்தே அத்தே எத்தனை படி அரிசி போடுறதுன்னு கேப்பா. பொம்மை 10 விரலை காட்டுறனால 10 படி அரிசி போட்டு சமைப்பா. சமைச்ச அத்தனையும் அந்த பொம்மை கிட்ட வச்சு படைப்பா. அதுல அவ குடும்பத்துக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மீதத்தை அப்படியே விட்டுட்டு போயிருவா. இத பார்த்த பெரிய மருமக அவ வீட்டுல சமைக்கவே மாட்டா. சின்னவ வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பொம்மை கிட்ட வந்து படைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கிட்டு போய் அவ குடும்பத்துக்கு வச்சுக்குவா. இது தெரியாத சின்ன மாமியார் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்கன்னு சந்தோஷமா போயிருவா. இப்படி தினமும் நடந்ததுனால சின்னவ வீட்டுல எல்லா சமையல் ஜாமானும் சீக்கிரமாவே தீர்ந்துரும். உடனே புருஷன்கிட்ட சொல்லி மேல மேல சமையல் பொருள்களை வாங்கிக்கிட்டு வர சொல்லுவா. ஓட்டாண்டி ஆகிற காலகட்டத்துல ஒரு நாள் புருஷனுக்கு சந்தேகம் வருது. என்ன நடக்குதுன்னு பாக்கறான். ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு இவ தன்னை ஓட்டாண்டி ஆக்கிட்டாளேன்னு கோபமான கோபம் அவனுக்கு. அவளை சமத்தியா அடிச்சு துவச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். அந்த பொம்மையையும் ஒட்டச்சு போட்டுட்டான். சின்னவ அழுதுகிட்டே சுக்கலா போன அந்த பொம்மைய ஒரு துணியில கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறா. ஒரு சுடுகாடு வருது. ராத்திரி ஆயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் கும்மிருட்டு. சுத்தும் பாக்குறா. கொல்லிவாய் பிசாசு மாதிரி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்துல மெதுவா ஏறுறா. ஒரு நல்ல வாட்டமான கிளையில உட்கார்ந்து கிளைகளை 2 கையாலும் அப்படியே பிடிச்சுக்கிட்டு அழுது கொண்டே தூங்கிடுறான். ராத்திரி 12 மணி இருக்கும். 4 திருடனுங்க வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றாங்க. அவனுக்கு திருடிட்டு வந்த தங்கம், வைரம், வெள்ளி, கோமேதகம், புஷ்பராகம்னு எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள பங்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மரத்து மேல தூங்கிக்கிட்டு இருந்தவ பொம்மை சுக்கல்களை சுத்தி வச்சிருந்த அந்த துணி பைய அவளுக்கு தெரியாமலே தூக்கத்தில் கையிலிருந்து நழுவ விட்டுட்டான். அது நேரா கீழே போய் விழுகுது. எங்க அந்த 4 திருடங்களுக்கு நடுவுல விழுகுது. திருடனுங்க தலைய மேல தூக்கி பார்க்கிறானுங்க. அங்கே தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு 2 கையையும் 2 பக்கமும் நீட்டிக்கிட்டு மரக்கில மேல, டேய் மரத்து மேல மோகினி பிசாசு உட்கார்ந்து இருக்குடான்னு சொல்லி இத்தனையும் அப்படியே போட்டுட்டு புடிச்சானுங்க பாரு ஒரு ஓட்டம். எவனும் திரும்பி கூட பார்க்கல. அடுத்த நாள் காலையில சின்னவ மரத்தை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அத்தை தான் சாமியா வந்து இதையெல்லாம் இங்க போட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அத்தனை செல்வங்களையும் அந்த துணியில போட்டு சுத்தி எடுத்துக்கிட்டா. வீட்டுல வந்து புருஷன்கிட்ட அத்தை கொடுத்தாங்கன்னு காமிச்சா. புருஷனும் அவளை ஏத்துக்கிட்டு அத்தனை பொன் பொருளையும் வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரனா வாழ்ந்தான். விஷயத்த தங்கை மூலம் கேள்விப்பட்ட பெரியவளுக்கும் ஆசை வந்துருச்சு. நேரா அவளோட புருஷன்கிட்ட போய் என்னையும் அப்படி அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொன்னான். புருஷனும் அவளை சமத்தியா 4 விளாசி அனுப்பி வச்சான். அவளும் அதே மாதிரி ராத்திரியில அந்த சுடுகாட்டுக்கு வந்து அதே மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டான்.
எப்படா திருடனுங்க வருவானுங்கன்னு முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தா. அதே மாதிரி திருடங்களும் வந்தாங்க. அதே மாதிரி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவங்க அன்னைக்கு திருடிட்டு வந்த செல்வங்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இவ தன் கையில இருந்த மூட்டைய டப்புன்னு அவங்களுக்கு நடுவுல விழற மாதிரி கீழே போட்டா. திருடனுங்க இன்னைக்கு உஷாராயிட்டானுங்க. டேய், இது பேயும் இல்ல பிசாசும் இல்லடா, யாரோ மனுஷங்க தான். அன்னைக்கு வந்த அதே ஆள் தான்டா இன்னைக்கும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலாம்னு வந்திருக்கிறா அப்படின்னு மரத்துல இருந்து அவளை இழுத்து போட்டு செம்மத்தியா சாத்துன்னு சாத்தி துரத்தி விட்டுட்டானுங்க. அவளும் அழுதுகிட்டே வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து அவ புருஷன்கிட்டையும் 4 முத்து வாங்கினான். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.